ரோமியோ ஜூலியட் ரேஞ்சுக்கு லவ். பப்ளுக்கு அல்வா கொடுத்துட்டு வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஷீதல். பிரபல நடிகர் பப்ளு பிருத்திவிராஜ் தன்னோட 58 வயசுல 25 வயசு பெண்ணான ஷீதல் அப்படிங்கிறவங்கள காதலிச்சுட்டு வந்த நிலையில, இப்போ ஷீதல் வேறு ஒருத்தர கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடிய தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்ல சுமார் 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறவரு நடிகர் பிருத்திவிராஜ். இவரு பெங்களூருவை சேர்ந்தவரா இருந்தாலும் கூட பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான். சின்ன வயசுலயே ரொம்பவும் அழகா இருந்த இவருக்கு 1975வது வருஷம் வெளியான எம்ஜிஆரோட நாளை நமதே திரைப்படத்தின் மூலமா குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம் மாதிரியான மொழிகள்லயும் நடிச்சாரு. இளம் வயசை எட்டுனதுக்கு அப்புறமா ஹீரோ வாய்ப்பு தேடினவருக்கு குணச்சித்திர வேஷத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சதே தவிர, அழகும் திறமையும் இருந்தும் ஏனோ இவரால ஒரு ஹீரோவா ஜெயிக்க முடியாம போச்சு. நடிப்பு மட்டும் இல்லாம தன்னோட பிசினஸ்லயும் அதிகம் கவனம் செலுத்திட்டு வந்தாரு பிருத்திவிராஜ். தமிழ்ல ஏராளமான திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாலும் இவரை ரொம்பவும் பிரபலம் அடைய வச்சது அஜித் சிம்ரன் நடிப்புல வெளியான அவள் வருவாளா படம் தான். பப்ளு பிருத்திவிராஜ் போன 1994வது வருஷம் பீனா அப்படிங்கிறவங்கள காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட நிலையில, இவங்களுக்கு அஹத் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்காரு. 25 வயசுக்கும் மேற்பட்டு இருக்கக்கூடிய இவருக்கு ஆட்டிசம் குறைபாடு இருக்கு. தன்னோட பையன பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பப்ளு பிருத்திவிராஜ் அப்புறம் பீனா 2 பேருமே இன்னொரு குழந்தை பெத்துக்கல. தன்னோட மகன் மேல பப்ளு பிருத்திவிராஜ் உயிரையே வச்சிருந்தாலும், சில கருத்து முரண்பாடு காரணமா மனைவிய போன 2022வது வருஷம் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாரு. அதுக்கு பின்னாடி மலேசியாவை சேர்ந்த ஷீதல் அப்படிங்கிறவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு வந்தாரு. 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிட்டதா கூட செய்திகள் வெளியாச்சு. அத மறுத்த பிருத்திவிராஜ் கூடிய சீக்கிரத்திலேயே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க திட்டமிட்டு இருக்கிறதாவும், ஆனா இதுவரைக்கும் எங்களோட கல்யாணம் நடக்கல அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாரு. 58 வயசுல 25 வயசு பொண்ண பிருத்திவிராஜ் காதலிச்சது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சமூக வலைதளத்துல அதிகமா பேசப்பட்ட விஷயமா மாறிச்சு. ஒரு சிலர் இதை விமர்சனம் பண்ணாலும், இன்னும் ஒரு சிலர் பல் இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடுறான் உனக்கு என்ன அப்படின்னு மீம் போட்டு கலாய்ச்சிட்டு வந்தாங்க. தன்னோட காதலியோட பிறந்த நாளுக்கு பல லட்சம் ரூபாயை செலவு பண்ணி அவங்களுக்கு சூட் ரூம் புக் பண்ணி இன்ப அதிர்ச்சி கொடுத்து பிருத்திவிராஜ் ஏகப்பட்ட பரிசு பொருட்களையும் வாங்கி கொடுத்து கோடி கணக்குல செலவு பண்ணாரு. ஷீதலும் பப்ளு பிருத்திவிராஜும் உருகி உருகி ரோமியோ ஜூலியட் ரேஞ்சுக்கு காதலிச்சிட்டு வந்த நிலையில சமீபத்துல 2 பேரும் பிரிஞ்சுட்டதா சொல்லப்பட்டுச்சு. இத பப்ளு உறுதி செய்யல அப்படின்னாலும் ஷீதல் பப்ளுவுடனான புகைப்படங்களை சமூக வலைதளத்துல இருந்து நீக்கி உறுதி பண்ணாங்க. பிருத்திவிராஜ் கிட்ட இருந்து பிரிஞ்ச கையோட ஷீதல் தன்னோட நண்பரையே கல்யாணம் பண்ணி இருக்கிறதா புகைப்படங்களை வெளியிட்டு அறிவிச்சிருக்காங்க. கணவரோட முகத்தை காட்டல அப்படின்னாலும் மணமகள் கெட்டப்ல இப்போ புகைப்படம் வெளியிட்டிருக்காங்க. ஷீதல் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர் ஒரு தடகள விளையாட்டு வீரர் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஜிம்ல பயிற்சியாளரா இருக்காராம். 2019வது வருஷம் நடந்த ஆண்களோட உடல் அமைப்பு ரவிவாஸ் கிளாசிக்ல கலந்துகிட்டு வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது.